நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் தொடர். சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவரு வந்து என்ன பண்றது எங்க போறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டார் நம்ம அஞ்சலி. என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்கேக்கு போன் பண்ணி எஸ்எஸ்கே கௌதம் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கான், அவனுக்கு எதான ஒண்ணு பண்று, அவன் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ஏன் புருஷன் வேற ஒரு பக்கம் நச கொசன்னு எப்படியாவது அண்ணனா போய் மீட்னருவேன் கூட்டினருவேன், இவ்வளவு சொத்து கிடைச்சிருக்கு, இதை அழகா அபேஸ் பண்ணிட்டு ஜாலியாக போகலான்னு இல்லாமல் மானங்கட்ட நாய் எங்கள் அண்ணனை கூட்டின்னு வருவேன், அவரை கூட்டியா கூட்டின்னு வருவோம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பியிருக்கான். எனக்கு வேற பக்குன்னு இருக்கு, எங்கே கூட்டின்னு வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் சொல்ல, எஸ்எஸ்கே நான் பார்த்துறேன் அஞ்சலி, நீ எதுக்கு கவலைப்பட்ட, என்கிட்ட சொல்லிட்டு இல்லை, இனிமேல் நாட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அஞ்சலிக்கு அப்படியே பின்னாடி இருந்து ஒரு அதிர்ச்சி காத்துன்னு இருங்க. நம்ம கௌதம் மெல்ல வந்து அப்படியே எல்லாத்தையும் கேட்டுறாரு, வந்து பலான ஒரு அடி ஓங்கி விட்றாரு பாருங்க, அப்படியே கண்ணை செவுந்துருது ஒரு பக்கம். வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு அடியை வாங்கியிருக்கவே மாட்டான். ஏன்டி என் அண்ணன் வீட்டுள்ள இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ தான் துரத்தி அமைச்சுன்னு இருக்க, எல்லாரும் சொன்னாங்கல்ல, நான் தான் கேட்கல, இப்போதான் புரியுது, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செம்ம கோவம் வர்றாரு. டென்ஷன்ல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அப்படியே ஆக்ரோஷில் ஒரு பக்கம் பூர்ணிச்சு போயிடுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாம் கோவம் ஒரு மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம கார்த்திகை பார்த்தோம்னா ஆச்சு. அப்படியே கார்த்தி இருந்துன்னு அடிச்சு புள்ளதாச்சு பொண்ணுன்னு கூட பார்க்கல, அப்படியே சும்மா பொழந்து கட்டாருங்க. இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு பக்கம் பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. அவங்கள இருந்து நாமளும் சேர்ந்து ஒரு கொட்டு வைக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்ட்டே இல்லைங்க, அஞ்சலி ப்ரெக்னென்ட் அந்த கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று சொல்லலாம், அவளுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டு டாக்டரே ஒரு பக்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்து கேடு கேட்டவன் மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கணும், நாசனம் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறவங்க தப்பு பண்றது வேற, எதுவுமே இல்லாதவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரியாது, இந்த மாதிரி நம்ம கிட்ட கஷ்டம் இருக்கே, இதே கஷ்டம் தானே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டம் இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கேடு கெட்ட கேரக்டர், ஐயோ மானம் கட்டது இது ஒன்று, அவங்க அம்மா அதுக்கு மேலே அவரு மானங்கெட்ட கேரக்டர், இவங்களெல்லாம் வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கௌதம் அடுத்து எங்கே தங்குறது அப்படின்னு தெரியாமல் யோசனை இருக்காரு. நம்ம இலக்கிய ஒரு பாடம் சொல்கிறாங்க, கௌதம் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நமக்குன்னு ஒரு வெளிச்சம், நமக்குன்னு ஒரு கதவு எங்கேயோ திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கேயே ஒரு குடோன் இருக்குது, அந்த குடோனில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது திடீர்னு பார்த்தா குடிக்கிற பசங்க இப்போலாம் குடிச்சிட்டு அழிஞ்சிக்கிட்டு குடிங்க, அது அவங்கவுங்க விருப்பம், அதெல்லாம் நாம் எதுவும் தலையிடலாம். ஆனால் அடுத்தவங்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, உங்கள் பாட்டு குடிச்சிங்களா மூடிட்டு போய் தோணுங்களான்னு கேட்டோம். அதை விட்டுட்டு குடிச்சு போட்டு டே நான் தாண்டா பெரிய ஆளு, டே நான் ரவுடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தருதலைங்க சும்மா சீனா போடும். எதுக்கு தான் அந்த மாதிரி சீனா போடணும் அதுங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது, காலையில் இருந்தால் என்னமே தெரியாது, நல்ல போல மாதிரியே சுற்றின்னு இருக்குங்க. அந்த மாதிரி தருதலைக்கு தான் இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவங்களெல்லாம் பிறந்து கட்டுன்னு ஒரு பக்கம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பைரவி இருக்கால, அவன் தான் அழுதுனே இருக்கா, ஐயோ என் புள்ள போயிட்டானே, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுன்னு இருக்காங்க. என்னதான் ஃபீல் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நடந்து போச்சு, போனது போய் போச்சு, கப்பல் ஏறி போயாச்சு கண்ணம்மா, அந்த சாங்கை தான் போட்டு விடணும் ஒரு பக்கம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம்.